வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பன்னீர் கேப்சிகமை வச்சு ஒரு சூப்பரான மசாலா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், அப்புறமா சப்பாத்திக்குள்ளே இதை வச்சு ரோல் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் ஓரளவுக்கு உருகினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் அந்த வெண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இந்த காஞ்ச வெந்தயக்கீரையோட இலையை சேர்த்துட்டு இதை நல்லா கையில் அப்படி கசக்கி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இறங்கும். இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது இல்லாமையும் பண்ணலாம். இப்போ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி இதை சேர்த்துடலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு பன்னீரையும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே கேப்சிகம் பன்னீரில் நல்லா கோட் ஆகணும். இந்த அளவு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து விட்டு மறுபடியும் இது நல்லா கலந்து விட்டணும். அப்பதான் அடியில அடி பிடிக்காம இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு இன்னும் 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கேப்சிகம் பன்னீர் எல்லாமே கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. கேப்சிகம் ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரும் ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதனால 4 நிமிஷம் மொத்தமாக வச்சாலே போதும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.